அந்த அம்மனா இல்லை இந்த அம்மனா, எந்த அம்மன் காலை கழுவி குடிப்பீங்க சார்? நாங்க எல்லாத்தையும் காலை கழுவி குடிப்போம் சார். ஆக மொத்தம் குடிப்போம் சார். நாங்க வந்து தீர்த்தம் குடிப்போம். ஆமா, யாரு காலை கழுவுனாலுமா? அதை பத்தி நமக்கு பிரச்சனை இல்லை சார். ஆமா, யாரு காலை கழுவுனாலும் நாங்க தீர்த்தம் குடிப்போம். ஆமா, புரியுதுங்களா? புரியுதுயா ஐயா, புரியுது. சரி, இப்போ எப்படி விஜயகாந்துக்கு எதிராக வடிவேலை இறக்கி விட்டாங்களோ அதே போல இப்போ விஜய்க்கு எதிராக வடிவேலை திமுக இறக்கிடலாங்க அப்படின்னு ஒரு பேச்சு போயிட்டு இருக்கு. வடிவேல்னா யார் சார்? வடிவேல்னா யாரு? நீங்க கூட ஒரு முறை சொன்னீங்களே, என்னதெல்லாம் வடிவேல் காமெடி என் படத்துல வைக்க போறேன்னு சொன்னீங்களே, அவர் தான் காமெடி ஆக்டர். ஓ, காமெடி ஆக்டர் வடிவேல்னு ஒருத்தர் இருக்காரா? ஓஹோ, ஓகே ஓகே ஓகே. உங்க தலைவர் கூட வந்து மெர்சல் படம்லாம் நடிச்சிருந்தாரு. ஓ, அந்த வடிவேலா? ஐயோ, பாத்தீங்களா, நாட்டு மக்களுக்கும் வடிவேல்னே யாருன்னு தெரியாத அளவுக்கு போயிருச்சு. இப்ப வடிவேலை தூண்டி விட்டு இறக்குற அளவுக்கு கேடுகட்ட ஒரு திமுக காரங்க இருக்காங்கிறது மாதிரி நீங்க சொல்றதெல்லாம் எந்த அளவுக்கு? அதாவது வடிவேல் பிரச்சாரம் பண்ணி தான் திமுக ஜெயிக்குன்னு இருக்குதுன்னா இது என்ன சார் நியாயம்? அது ஏங்க, எத்தனையோ லட்சக்கணக்கான பேர் பரப்புரை பண்றதுல அவரும் ஒரு பரப்புரை பண்ண போறாரு. இதுல என்ன தப்பு இருக்கு? இப்போ நீங்கள் உங்கள் தலைவருக்கு நீங்கள் பரப்புரை பண்ணலை, உங்கள் அன்னிக்கு கீழே அவர் வேலை பார்க்குற மாதிரி நீங்களும் அன்னிக்கு கீழே வேலை பார்க்கலையா? அது மாதிரி தான். அதிமுக, அதாவது வடிவேல் அவர்கள் திமுகவுக்கு சப்போர்ட் பண்றாருன்னா அப்ப அதிமுக ஈஸியா ஜெயிச்சிரும்னு செல்லூர் ராஜு கூட சொல்லியிருக்காரு. ஆட நீ வேற. செல்லூர் ராஜுன்னா யார் சார்? அவர் இந்த தர்மகோல் விட்டவர் தானே. பாத்தீங்களா சார், எவ்வளவு பெரிய அறிவாளிகள்லாம் ஏடிஎம்கேல இருக்காங்கன்னு. ஆமா, அறிவார்ந்த சமூகம் சார் நம்ம தமிழ் சமூகம். ஆமா, இவங்களெல்லாம் எம்எல்ஏ தேர்ந்தெடுத்து அனுப்பிச்சு விட்டுருமே அப்படின்னா பாத்துங்க எந்த அளவுக்கு அறிவாளியால இருக்குன்னு. ஆமா, என் தமிழ் சமூகமே ஆமா இப்படிப்பட்ட அறிவாளியா தேர்ந்தெடுத்து அதுல என்னையும் ஒருத்தனையா தேர்ந்தெடுத்து சட்டமன்றத்துக்கு அனுப்புங்க. எங்கேயாவது அனுப்புங்க, ஆனா அனுப்பிடுங்க. நல்லா தெரிஞ்சுக்கங்க, அனுப்பிடுங்க. எங்க அனுப்பணும் அது புரியும் சார், அது மக்களுக்கு புரியும். ஆமா, அனுப்பிச்சிருங்க. தேர்தல்ல ஜெயிச்சா முதல் கையெழுத்து என்ன கையெழுத்து போட போறாரு? இந்த திட்டத்துக்காக நான் இந்த கையெழுத்து சார், அந்த கையெழுத்து போடுறதோட முக்கியமான கையெழுத்து சங்கீதா டிவோர்ஸ் அப்படிங்கறத கையெழுத்து போடணும். நிம்மதி ஒரு மனுஷனுக்கு இருந்தா சார் மக்களுக்கு நல்லது செய்ய முடியும். அவர் தான் வந்து அந்த அம்மாவுக்கு டைவர்ஸ்ல கையெழுத்து போடுறாரு, அதுக்கப்புறம் அன்னைக்கு கையெழுத்து போடுவாரு, அப்படிதானே சார்? எல்லாத்தையும் போடுவார் சார் அவரு. ஆமா. ஐயோ சார், அது உடனே ஒரே நாளையில முடிஞ்சிருமா? அதான் கேக்குறேன். நம்ம ஊர்ல நீதிமன்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது. ஆமா, அப்பா ஒன்று ஒரு எம்எல்ஏ ஜெயிச்சிட்டாரு. ஜெயிச்சதுக்கு அப்புறம் சில ஓட்டு எண்ணலன்னாங்க. யாரு? தபால் வழி ஓட்டு. அந்த ஓட்டு என்றாங்க எது 20 வருஷமா எண்ணிட்டு இருக்காங்க சார். இன்னமும் எண்ணி முடியல தெரியுமா? முதல்வர் ஆன உடனே சங்கீதாவுக்கு கையெழுத்து போடும் விஜய் அப்படின்னு வச்சுக்கலாமா? வச்சுக்கலாமே. ஆமா, வச்சுக்கலாமா சார்? நீங்க எதா இருந்தாலும் டபுள் மீனிங்ல பேசுறீங்க சார். இல்லங்க, நீங்க தானே வச்சுக்கலாம். நீங்க முத எங்க தலைமை கட்சிக்கு டிவிகே அப்படின்னு ஒரு கட்சியை தொடங்கணுமே, திரிஷா, விஜய், கீர்த்தி சுரேஷ் நீங்க தான் சார் சொல்லி விட்டீங்க. அது தப்பா சார்? தமிழக வெற்றி கழகங்கிற ஒரு கட்சிய திரிஷா வெற்றி கழகம் அப்படின்னு சொல்றாங்க. கீர்த்தி சுரேஷை காண போட்டாங்க சார். அது தாலி கட்டி போயிருச்சு சார். என்னமோ கிளி பறந்து போனது மாதிரி சொல்றீங்க சார். தாலி கட்டி போயிருச்சுன்னு என்ன சார் இப்படி எல்லாம் சொல்றீங்க? உண்மைதானே? என்னம்மா அப்படித்தானம்மா? கல்யாணம் ஆகி போயிடுச்சு இல்ல, அப்புறம் கல்யாணம் ஆனாவோ போயிடுவாங்க சார். ஆமா, நீங்க நினைக்கிறீங்களா? ஆமா, கல்யாணம் ஆகி போகாம இருக்கிறது. ஆகி போகாம இருக்குமா சார்? ஐயோ, கல்யாணம் ஆனாவே ஆகி போகாது சார். ஆமா, அந்த அம்மாவும் பாலக்காடு வகையறா தான். எல்லாம் என்ன எல்லாம் பாலக்காடா வருது சார். உங்களுக்கு தெரியாது. ஆமா, கேரளத்துக்கு தான் அவ்வளோ இது ஜாஸ்தியோ நம்பூதிரிகளுடைய மந்திர சக்தி. ஆமாங்க சார், கேரளாவில் தானே மாந்திரிகம் இருக்குது. அந்த மாந்திரிகத்தை கரெக்டா அங்க உரு போட்டு ஏத்திக்கிட்டு வர்றாங்க சார். வந்தோனி தான் இங்க மயக்க முடியும். தமிழன் இல்லாட்டா மயங்கிறது சாதாரண மயங்க மாட்டான் சார். ஆமா, தமிழன் நீங்க என்ன நினைச்சீங்க? அந்த அயன் லேடி கூட அப்படித்தானோ சார்? எல்லாருமே மாந்திரிக சக்தி உள்ளா இருந்தா தான் சார் மயக்க முடியும். ஆமா, இல்லாட்டினா நீங்க நல்லா சார் இப்ப கூட ஓட்டு போடுறதுக்கு மை வைக்கிறாங்கல்ல. ஆமா,
அந்த மையில வசிய மை தடவுறாங்க. அப்படியா? சீரியஸா? ஆமாம். ஓ. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, ஓட்டு போட்டு பட்டனை அமுக்கிட்டு வெளியில் வந்ததுக்கப்புறம் மை வைக்க சொல்லுங்க. உள்ளார போகிறப்பவே மை வச்சுக்கிட்டா அந்த மையில் என்ன வசியம் தடவி இருக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஓட்டு போட்டுருவோமா? திமுககாரன் சதி பண்ணியிருக்காங்க சார். ஆமாம் ஆமாம், இது திமுகவுக்கும் இந்த தேர்தல் கமிஷனுக்கு சம்மந்தம் இல்லையே. இது ஒன்றிய அரசு தானே பார்க்குது, ஒன்றிய அரசு கண்ட்ரோலில் தானே இருக்குது சார். இது வெளியில் திமுகங்கிறது பேரை கெட்ட பேர் ஆக்கணும் திமுக காரனுக்கு. ஆனால் உள்ளார வசிய மையெல்லாம் வச்சிருக்கிறது பிஜேபி. ஓ, அதான். நீங்கள் உங்களை அறியாமையே தாமரைக்கு குத்திடுவீங்க சார். எல்லாருமே அண்டர் டீலிங் தான் சார். ஆமா, இவர் தான் சார். இந்த இவர் ஒரு ஆள் தான் சார் அண்டர் டீலிங்ல. சார் பாத்தீங்களா சார்? ஆமா, எல்லாம் அண்டர் டீலிங் தான். செங்கோட்டையனா சார் நெஞ்சில் வச்சிருக்கதா சார் அண்டர் டீலிங்கா சார்? அவர் நெஞ்சில் வச்சிருக்காரு, இவர் சண்முகம் நெஞ்சில் வச்சிருக்காரு. ஏன் எடப்பாடியே வச்சிருக்காருமா, பார்க்கலையா நீ? ஓ, அப்போ அதனால சொன்னியா? நான் என்ன சொல்றேன்னா சார், நல்லா புரியாத மாதிரி சொல்லுங்க. வெளியில தெரியுற நெஞ்சில தான் சார் யாரு? ஜெயலலிதா. ஆனா அந்த உள்ளார இதயம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அதை ஓப்பன் பண்ணி கிழிச்சு பார்த்தா அங்க விஜய் இருப்பார் சார். ஓ, விஜயும் அண்ணியும் இருப்பாங்க. விஜயும் அண்ணியுமா? ஆமாம், இப்படி திறந்து பார்த்தா சீதை அண்டு ராமன் தான் இருப்பாங்க. ஆஞ்சநேயர் இப்படி நெஞ்சை பிளந்து காட்டினா உள்ள யார் இருந்தா? சீதை இருந்தாங்க, ராமர் இருந்தாங்க. ஐயோ, அது நெஞ்சு இருக்கிறவனுக்கு. ஓ, இவங்களுக்கெல்லாம் நெஞ்சு இல்லை, இதயமே இல்லை. இதயம் இல்லாமல் இருக்கிறவன் தான் சார் அரசியல்வாதி ஆக முடியும். ஓ ஆமாம், உண்மைதான் ஐயா. நீங்கள் சொன்ன வார்த்தையிலே இதுதான் 100க்கு 100 உண்மையான வார்த்தை. ஆமாம், இதயம் இல்லாதவங்க தான் கட்சியில் இருக்க முடியும். கண்டிப்பாக. அவங்க தான் சார் எதையும் செய்யறதுக்கு துணிவாங்க. இதயம் இருக்குந்தா இறக்கமா. பார்த்தீங்களா சார், ப்ராக்டிக்கலாகவே இருக்காங்க. ப்ராக்டிக்கல் இங்கே உதவாது. ஆமாம், நிறைய விஷயம் வேற மாதிரி போகணும். ஆமாம், உங்களுக்கெல்லாம் தெரியல. அதான் நீங்களாம் வந்து ரோல்ஸ் ராய்ஸ் காரில் போகணும்னு நீங்களாம் ஆசைப்படலை. ஆசைப்படுங்க. ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கப்புறம் எல்லாமே மாறும்ல சார்? இருக்கும். ஆமாம், ஒவ்வொருத்தரும் கேரளாவிலேருந்து எதுக்கு சார் இங்கே வர்றாங்க? ஒரு காலத்தில் ஆந்திராவிலேருந்து தான் இங்கே வந்தாங்க, இறக்குமதி ஆச்சு. அப்படிதான் சார் இந்த கலைஞர் குடும்பமே வந்திருக்கு. ஆமாம், விஜய் குடும்பம் சார் எல்லா குடும்பமே ஆந்திரா. மெட்ராஸ்ல இருந்தவங்க எல்லாருமே ஆந்திராக்காரங்க தான் சார். ஆமா, மெட்ராஸுங்கிறது ஆந்திராவுக்கு ஒதுக்கப்பட வேண்டியது, தமிழ்நாட்டுக்கு திருப்பதியை தான் ஒதுக்க வேண்டியது. இந்த பாலா போனவனுங்க என்ன பண்ணிட்டானுங்க, ஆமா, இந்த பிசினஸ் மேன்லாம் சேர்ந்து கொஞ்சம் கொண்டு போய் அரசியல்வாதிங்க பணத்தை கொடுத்து எங்களுக்கு கடலோரத்துல வந்து பிசினஸ் பண்ணணும், அதனால மெட்ராஸை தலைமை வச்சு இதா வச்சுக்குவோம். ஆமா, அது காசு கொட்டுறது. சாமி எப்போதுமே காசு கொடுக்காது. ஆமா, பெருமாள் என்னைக்காவது ஏழை ஆயிடுவாரு, அதனால அதை வந்து ஆந்திராவுக்கு இருக்கட்டும் அப்படின்னு அந்த நேரத்துல பிரிச்சு விட்டாங்க சார். இல்லாட்டினா தலைமைச் செயலகம் எங்க இருக்குன்னா திருச்சியில இருக்க வேண்டியது. தமிழ்நாட்டுக்கே மத்தி வந்து திருச்சி சார், அங்கதானே வச்சிருக்கணும். ஆனா அந்த ஊரை இன்னைக்கு ஒன்றும் இல்லாமல் பண்ணிட்டாங்க சார். ஆமா, சுடுகாடை வச்சிருக்காங்க சார் அந்த ஊரை. அப்படியா? ஆமா, வேலூர்ல எவ்வளவு சூடு இருக்கோ அதே அளவுக்கு சூடு அந்த ஊர்லயும் இருக்கு சார். நான் நினைக்கிறாங்க அந்த மலைக்கோட்டை இருக்குல்ல, பிள்ளையார் இருக்குல்ல, உச்சி பிள்ளையார், ஆமா, அதனால இருக்குமோ உஷ்ணம் தெரியல சார். ஆனா திமுக காரன் சதி சார். ஆமா, சீரியஸா திமுக காரன் வந்து திருச்சியில அவ்வளவு வெயில் அடிக்கிறதுக்கு காரணம் திமுக காரன் தான். ரொம்ப மகா மட்டமான ஒன்று சார். ஆமா, இவங்க உதயசூரியன் தானே இவங்க கட்சி. அங்க மட்டும் ஏன் சார் ஓப்பன் பண்ணி விடுறாங்க? அங்கேயும் கொஞ்சம் பூசி மூண்டது மாதிரி ஏதாவது பண்ணல சார்? இவங்கள்ட்ட சூரியன் இருக்குங்கிற ஒரே காரணத்துக்காக இந்த மாதிரி பண்றாங்க சார். வரப்போற நாட்கள்ல நம்ம திமுகவுக்கு ஓட்டு போடலன்னா சூரியனை ஃபுல்லா ஓப்பன் பண்ணிடுவாங்களா சார்? எல்லாம் உள்ளுக்குள்ளார டீல் பண்ணியிருக்காங்க சார். ஆமா சார், கதை இல்லை, சூரியனே அவங்க கண்ட்ரோல்ல தான் இருக்கான். அப்படியா? ஆமா,
என்னங்க நீங்கள் என்ன புதுசு புதுசாக குண்டுகளை போடுறீங்க? புதுசு இல்லை சார். ஆ. அவங்கள்ட்ட கொஞ்சம் நம்ம அனுசரித்து நடந்துட்டோம்னா நமக்கு சூரிய ஒளி ரொம்ப முக்கியம் சார். ஓஹோ. ஆமாம். வைட்டமின் டி. ஆமாம். அது இல்லைன்னா நினச்சி பாருங்க. சரிதான். உண்மை சார். ஆமாம், அன்னி சத்தியமா நான் சொல்கிறதெல்லாம் உண்மை. உங்கள் அன்னைக்கு தெரியுமா நீங்கள் அவருடைய ஒரு தீவிர பக்தர்னு? சார் கடவுளுக்கு தெரிஞ்சா சார் நம்ம கடவுளை கும்பிடுறோம். இதெல்லாம் தெரிஞ்சு செய்யணும்னு அவசியம் இல்லை சார், தெரியாமையே செய்யலாம் சார். ஆமாம், அன்னைக்கு தெரியாமே நான் நிறைய செஞ்சுருக்கேன் சார். அப்படியா? ஆமாம், அன்னியை நினச்சே செஞ்சு. ஆமாம், அன்னி அந்த அளவுக்கு ஒர்த்து சார். ஓ. ஆமாம். 47 கிலோவா 50 கிலோவா?